ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை 4வது நாள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா மற்ற பூஜை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் சாமி கும்பிட்டுக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் நம்ம தவற விடாமல் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இப்படி தான் நாங்கள் வந்து செய்வோம். எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்க வந்து நாங்கள் எப்பயும் ஏற்றிருவோம். அதுக்கப்புறம் தான் பூஜை அலமாரியில் இருக்க பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அங்கேயும் புதுசாக கோலம்லாம் போட்டு நாங்கள் அப்படி தான் வந்து சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து எங்கள் அத்தை ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கனால முக்கால்வாசி வேலையை வந்து பூஜை ரூமில் அவங்களே வந்து பார்த்துட்றாங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்து ஷர்க்கோணம் கோலம், அப்புறம் வாசலில் கோலம், வாசப்படி முன்னாடி கோலம், அப்புறம் வாசலில் வச்சுக்க பிள்ளையார்கிட்ட இந்த மாதிரி வந்து பூஜை ரூமில் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து கோலம்லாம் போட்டு அப்புறம் நெய் விளக்கு ஏற்றுறதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். அவங்க வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிருவாங்க. இப்படி தான் கண்டினியூவாக நாங்கள் இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டதுலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை, அப்புறம் 48 நாள் முருகனுக்கும் விரதம் இருக்கிறோம்ல அந்த பூஜை, ஷர்க்கோண கோலம் போட்டு அதில் வந்து தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் ரொட்டீனாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரியே உங்கள்கிட்ட நான் டெய்லி இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படிங்கிறனால தான் எடுத்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து 4வது நாள், 5வது நாள் இப்படி ஒவ்வொரு நாள் நான் எடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி 4வது நாள் வந்து எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை போர் அடிக்குதா என்னான்றது எனக்கு தெரியல. நீங்கள் தான் வந்து எனக்கு அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லணும். இதுக்கு மேலே வந்து எப்படி நான் வீடியோ ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய வீடியோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அதனால தான் எடுத்து வச்ச வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணாமல் ஷார்ட் மட்டும் எடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம், பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு, அப்புறம் சாப்பாடு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். அதுக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இதே ஆதரவு எனக்கு எப்பயுமே வந்து கொடுங்க. லாங் வீடியோவில் வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர் வந்து நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்மளை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு வந்து தோணும். அது மாதிரி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னோடய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்க வீடியோ எல்லாமே உங்கள்கிட்ட வந்து அப்லோட் பண்ணுவேன். நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வரைக்குமே 9வது நாள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த வீடியோ வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையுமே வந்து ஏமாற்றாமல் மட்டும் நீங்கள் வாழ வந்து பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒருத்தரை ஏமாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பல மடங்கு நமக்கு வந்து திருப்பி ஏமாற்றம் நமக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யார் யாரை ஏமாற்றினா நம்ம அவங்கள எப்போ நம்ம என்ன செய்யலாம்ங்கிறது கடவுள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையுமே ஏமாற்றாமல் மட்டும் நம்ம வாழ பழகிக்கிறணும். இது வந்து என்னோடய கருத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். சூடாக சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு குழம்பு வந்து வச்சுருந்தேன். பூண்டு நிறையா போட்டு நல்லா தண்ணியாக வந்து குழம்பு வந்து வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வெஞ்சனம் வந்து கேரட், பீன்ஸு, துவரம் பருப்பு, தேங்காய்லாம் போட்டு சூப்பராக வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். மோதிர அப்பளமும் பொரித்து வச்சுருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.